துலாம், சுறுசுறுப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள். கடன் பிரச்சனைகள் தீர புதிய வழி பிறக்கும். அலுவலகத்தில் உங்கள் திட்டங்களில் மற்றவர்கள் தலையிடாமல் பார்த்து கொள்ளவும். லாபகரமான நாள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு: காலபைரவரை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகி வெற்றி கிட்டும். விருச்சிகம், உடல் நலத்தில் நேர்மறையான மாற்றங்கள் உண்டாகும். வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் முழு வெற்றி கிடைக்கும். சுயதொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபமும் கௌரவமும் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு: துர்க்கையம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட தைரியம் கூடும். தனுசு, சிறந்த பகுப்பாய்வு திறன்களால் தொழில் முன்னேற்றம் அடையும். மது அருந்துவதையும் வேகமாக வாகனம் ஓட்டுவதையும் முற்றிலும் தவிர்க்கவும். குடும்ப செலவுகள் சற்று அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு: தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம், சந்திராஷ்டமம் முடிந்து நம்பிக்கையும் தெளிவும் பிறக்கும் நாள். முதலீடுகளுக்கு இதுவே மிகச்சிறந்த நேரம். தங்கம் அல்லது நிறத்தில் முதலீடு செய்வது வருங்காலத்தில் பலன் தரும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு: சிவபெருமானை ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி வணங்கவும். கும்பம், இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் எதிலும் நிதானம் தேவை. முக்கிய முடிவுகளை தள்ளி போடவும். பணத்தை பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். பெற்றோரின் ஆலோசனையை கேட்கவும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு: சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட இன்னல்கள் குறையும். மீனம், குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். ரகசிய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் அமையும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு: குரு பகவானுக்கு நெய் தீபமேற்றி வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.